அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு இந்த ஜெபத்திற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆவியின் அபிஷேகத்திற்குள்ளே இந்த நாள் முழுக்க ஆண்டவர் நம்மை வழி நடத்த காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த நாள் முழுக்க நம் ஆண்டவரோடு இணைந்து அவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடியிருக்கின்றோம். சில பேர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, இன்னொரு சில பேர் எப்பயாவது தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பாடம் நடத்துகிறாரு. ஒருத்தவன் 100க்கு 95 மார்க்கு, ஒருத்தவன் 100க்கு 5 மார்க்கு. யார் சந்தோஷமாக இருக்கணும்? யார் சந்தோஷமாக இருக்கணும்? 95 எடுத்தவன் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அவன் தான் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறான். 5 மார்க் எடுத்தவன் பெஞ்சி தாவி குதிக்கிறான். வாத்தியாரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். யாருக்கு 5 போட்டோம், யாருக்கு 95 போட்டோம்னு அவரே கன்ஃபியூஸ் ஆகி இந்த 95 எடுத்தவனை கூப்பிட்டுருக்காரு. இங்கே வாடா, நீ எவ்வளோடா மார்க்கு? 100க்கு 95 சார். ஏண்டா 95 எடுத்துகிட்டு எப்படா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற? அவன் சொல்லியிருக்கான், இன்னும் 5 மார்க்கு, அதாவது 95 எடுத்துகிட்டு எப்படா இவ்வளோ அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்லியிருக்கான், இன்னும் 5 மார்க்கு எங்கன்னு எங்கள் அப்பா மிதிப்பார், அதனால் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கான். இந்த 5 மார்க் எடுத்தவனை கூப்பிட்டுருக்காரு. நீ எப்படா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற? அவன் சொல்லியிருக்கான், நான் எழுதுனதுக்கு மார்க்கே வராதுன்னு நினச்சேன், இந்த 5 எப்படி தான் போட்டாங்கன்னே தெரில அப்படின்னு இருக்கான். ஆக ஒரு சில பேர் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருப்பாங்க, இன்னொரு சில பேர் இல்லாததை நினச்சி இருக்கிற சந்தோஷத்தை இழந்துடுவாங்க. பிலிப்பியர் 4:4 ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆகவே இந்த நாள் முழுக்க ஆண்டவரோடு இணைந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்க நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து எல்லோரும் எழுந்து ஒரு பாடலோடு இந்த அமர்வை நாம் தொடங்குவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். கிருபா சனபதியே, உம் கிருபைகள் தர வேண்டுமே, ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே என்று ஆண்டவரை நாம் போற்றி துதிப்போம். கிருபா சனபதியே, கிருபைகள் தர வேணுமே, ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே. அப்ப கிருபைகள் தருகின்றவர் ஆண்டவர். அந்த கிருபையின் வல்லமை நமக்குள்ளே கடந்து வர இந்த நாளிலே நம்மை முழுமையாக தேவனுடைய பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். சனபதியே, உம் கிருபைகள் தர வேணுமே, ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே. சனபதியே, உம் கிருபைகள் தர வேணுமே,
வேதத்தை நாம் சுமந்தா சத்திய வேதம் நம்மை சுமக்கும். வேதத்தை நாம் சுமந்தா சத்திய வேதம் நம்மை சுமக்கும். பாதைக்கு வழிகாட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும். பாதைக்கு வழிகாட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும். கிருபாசனபதியே உம் கிருபைகள் தர வேணுமே. கிருபாசனபதியே கிருபைகள் தர வேணுமே. சந்தோஷவின் நொடியே, சாந்தத்தின் சொருபியே, சந்தோஷத்தின் ஒளியே, சாந்தத்தின் சொரூபியே, பொறுமைக்கு அதிபதியே, என் அருமை இரட்சகரே. பொறுமைக்கு அதிபதியே, என் அருமை இரட்சகரே. கிருபாசனபதியே உம் கிருபைகள் தர வேணுமே. கிருபாசனபதியே, உம் கிருபைகள் தர வேணுமே. ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே, ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே. கிருபாசனபதியே உம் கிருபைகள் தர வேணுமே. கிருபாசனபதியே, உம் கிருபைகள் தர வேணுமே. கிருபாசனபதியே உம் கிருபைகள் தர வேணுமே. கிருபாசனபதியே உம் கிருபைகள் தர வேணுமே. அன்பின் ஆண்டவரே, ஆராதனைக்குரியவரே, இந்த நாளிலே இறைவார்த்தையின் வழியாக எங்களோடு பேச வந்திருக்கும் தகப்பனே நன்றி ஐயா. இந்நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தை எனது சொந்த வார்த்தையாக இல்லாதபடிக்கு ஆவியானவரே என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தோ. இந்நாவிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் சொந்த வார்த்தையாக இல்லாதபடிக்கு ஆசீர்வதியோ. இந்த நாள் முழுக்க இவர்கள் உள்ளத்தில் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நிறைவேற்றுகின்ற ஆசீர்வாத வாக்கு தத்தங்களை இறை வார்த்தையின் வழியாக இவர்களுக்கு வழங்கவாரோ. அன்னை மரியே, எங்களுக்காக பரிந்து பேசும் தாயே, எல்லா புனிதர்களை புனிதேயர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிருபாசனபதியே, உம் கிருபைகள் தர வேணுமே. ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே. அருள்நிறைந்த மரியே வாழ்க. உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றினியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, பாவிலாக்கங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாள் முழுக்க ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை இறை வார்த்தையின் வழியாக நாம் கேட்டு நம்மளுடைய குடும்பங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு மனிதனுடைய வாழ்க்கையே நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்குது. நம்பிக்கையில் நம்ம வாழ்க்கைலாம் எப்படி போகுது? நம்பிக்கையில் தான் போகுது. இந்த ஃபேனுக்கு நேராக உட்காந்துருக்குறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்படியே கலண்டு அப்படியே தலையில் விழுந்தால் என்ன வருது? நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அந்த ஃபேன் நல்லா ஓடுது, அதனால் நம்ம உட்காரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் உட்காந்துருக்குறோம். பஸ்ஸில் போகும்பொழுது நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு கையை காமிச்சிட்டு ஏறுறோம். அங்கே டிரைவர் பார்த்து ஓட்டினா தான் நாளைக்கு நம்ம பார்க்க முடியும். அப்போ யார் மேலே நம்பிக்கை? டிரைவர் மேலே ஒரு நம்பிக்கை. ஹோட்டலில் போய் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணின்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்களா? எவனாவது விஷத்தை கலந்து தான் என்ன பண்ணுவீங்க? 4 பேர் வந்து சாப்பிட்ற இடம் அப்படிலாம் கலக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. இப்படி ஆட்கள் மேலேயும் பொருட்கள் மேலேயும் நம்பிக்கை வைக்கிற நாம் ஆண்டவர் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நாளிலே சிந்திக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நான் பூண்டி மாதா திருத்தலத்தில் பணியாற்றியப்ப என்னோடு பணியாற்றிய ஒரு சக குரு, அவர் டெய்லி நியூஸ் பேப்பர் வாசிப்பார். என்ன வாசிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, முடி நன்றாக வளர அப்படின்னு எங்கெங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வாசிக்கிருந்தார். ஏன்னா அவர் முன்னாடி சுத்தமாக முடியே இருக்காது. அதனால் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எங்கே வருதோ தேடி கண்டுபிடிச்சி வாச்சார். ஒரு நாள் அவர் முகமே பிரைட்டாக மாறுனுச்சு. என்ன அப்படின்னா, 10 நாட்களில் முடி முளைக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு பேர் போட்டு தஞ்சாவூர் டாக்டர் அவர் பேர் போட்டு தஞ்சாவூர்னு கொடுத்துருக்குது. இவர் முகமே பிரைட்டாக மாறி அவர் என்னை துணைக்கு கூப்பிட்டார். தம்பி, இந்த மாதிரி 10 நாளில் முடி முளைக்க போகுதுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்குது, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அந்த டாக்டரை அப்படின்னு சொல்லி நானும் அவரும் 2 வீலர் எடுத்துக்கிட்டு பூண்டி மாதா திருத்தலத்துலேருந்து நேராக தஞ்சாவூருக்கு போகிறோம். அந்த அட்ரஸை தேடி அங்கே பார்த்தா ஒரு 45 பேர் லைனில் நிற்கிறாங்க. இவர் 46வது ஆளாக நிற்கிறார். 45 பேருக்கும் தலையில் சுத்தமாக முடியே இல்லை, வெயிட் பண்ணுறாங்க. இவர் 46வது ஆளாக நிற்கிறார். நின்றுட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், தம்பி, இன்னும் 10 நாளில் நமக்கு முடி முளைச்சிட்டா பிஷப்பாலே என்னை கண்டுபிடிக்க முடியாது, நான் புதுசாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேறு எடுத்து டைசிஸ் கொடுக்கணும் அப்படின்னார். இன்னும் டாக்டரே பார்க்கல, மருந்தே சாப்பிடல, முடியே முளைக்கல. அதுக்குள்ளே முடி முளைச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங், அவருக்குள்ளே அபார நம்பிக்கை. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நின்று உள்ளே போய் டாக்டரை பார்த்தா அவர் தலையில் முடியே இல்லாமல் உட்காந்துருக்கார். ஏன்னா இவரையா நம்பி வந்தீங்க அப்படின்னா இருக்கிற நம்பிக்கையை போச்சு. ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு, சார் நாங்கள் ரொம்ப நேரம் நின்னதுனால டயர்டாகிட்டோம், நாங்கள் டீ சாப்பிட்டு வெளியே வந்துடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு கிளம்பி வெளியே வந்தது தான். அப்போ ஆட்களை நம்பி மோசம் போனவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை வாசிப்போம். பைபிள் இருக்கிறவங்க வாசிங்க. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 8 முதல் 10 முடிய உள்ள வசனங்கள். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராமாக்களும் 1 காணாமற் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனமாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த வசனத்தை முதல் அமர்வில் நாம் சிந்திக்கப் போகின்றோம். ஒரு பெண்ணிடம் 10 திராக்மாக்கள் 10 வெள்ளிக்காசுகள் இருக்கின்றன. அதில் 1 காணா போயிடுது.
காணா போட்ட இடம் வெளியிலையா வீட்டிலையா? வீட்டுக்குள்ளாரே தான் அந்த அம்மா காணா போடுறாங்க. அதை அவங்களே தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடித்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைத்தார்களாம். இப்போ இங்கே இருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்களில் ஏதாவது காணா போய் மீண்டும் கண்டுபிடிச்ச அனுபவம் யாருக்காவது இருக்குதா? காலில் கிடக்கிற கொலுசோ கழுத்தில் இருக்கிற செயினோ அல்லது கையில் போட்ட மோதிரமோ காணா போய் மறுபடி கண்டுபிடிச்ச அனுபவம் யாருக்காவது இருக்கா? உங்களுக்கு என்ன காணா போணுச்சு? கீழே விழுந்து எவ்வளோ நேரம் கழிச்சு கிடச்சிச்சு? ஒரு நைட்டு ஃபுல்லாக தேடி அடுத்த நாள் காலையில் கிடச்சிடுச்சா? சரி, கிடைத்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு ஊருக்காரங்களை கூப்பிட்டு ஏதாவது விருந்து வச்சிங்களா? நாங்கள் எதுக்கு வைக்கிறோம்? பிரைஸ்லாட், ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சாக்லேட் கொடுத்தீங்களா? மகிழ்ச்சி அடைந்தீர்கள், எதுவுமே கொடுக்காம. ஓகே. ஆனால் இப்போ பைபிளில் வாசித்தோம், ஒரு பெண்ணிடம் 10 வெள்ளிக்காசில் 1 காணா போய் அதை கண்டுபிடித்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு ஊரே கூப்பிட்டு விருந்து வைத்தாலாம். அந்த அம்மா செஞ்சது கரெக்டா இல்லை தவறா? அந்த அம்மா செஞ்சது கரெக்ட். ஆனால் நம்மளாம் செய்ய மாட்டோம். காணா போய் சரி ஊருக்காரங்க யாராவது ஆளுக்கு ஒரு பக்கம் தேடி எடுத்து கொடுத்தாங்களா விருந்து வைக்கிறதுக்கு? இல்லையே. அந்த அம்மாவை தானே கண்டுபிடிச்சாங்க. அதுவும் ஊருக்குள்ளே கடந்து யாரும் எடுக்காமல் இருந்து, ஒருவேளை இந்த அம்மா அதை எடுத்திருந்தாக்கா சரி ஊருக்காரங்களாம் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு விருந்து வைக்கிறதுல ஒரு முறை இருக்குது. ஆனால் ஊருக்காரங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. வீட்டுக்குள்ளாரே இந்த அம்மா ஒரு 10 வெள்ளிக்காசில் 1 காணா போட்டுட்டு அதை மீண்டும் கண்டுபிடித்து விட்டது. இது ஊருக்காரங்களை கூப்பிட்டு விருந்து வைக்கணும்னு என்ன இருக்குது? அப்போ அந்த அம்மா விருந்து வச்சது சரியா தவறா? எப்படி சரி? அதை முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, அதே போல மனம் மாறும் ஒரு பாவியை குறித்து மோட்சத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். இப்போ இந்த ஓமையை நாம் புரிந்து கொள்வதற்கு யூதர்களுடைய கலாச்சாரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களுடைய திருமணம் எப்படி நடந்தது? நான் மதுரையில் பிரேயருக்கு போயிருந்தேன். அந்த மதுரையில் பிரேயர் போயிருந்தப்போ அங்கே ஃபாதர் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். 9 மணிக்கு ஒரு கல்யாணம், 10 மணிக்கு ஒரு கல்யாணம். அப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கார், இந்த பாருங்கள், உங்கள் கல்யாணம் கரெக்டாக 9 மணிக்கு டான்னு கோவிலில் 8:30 மணிக்கெலாம் வந்து கன்ஃபெஷன் பாவசிங்கத்தனை பண்ணணும், கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கார். ஏன்னா உங்கள் கல்யாணம் லேட் ஆகிடுச்சுன்னா அடுத்து 10 மணி கல்யாணம் பாதிக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கு டைம் கொடுத்துருங்க 10 மணிக்கு அப்படின்னு இருக்கார். எவ்வளவு சொல்லியும் மாப்பிள்ளை மட்டும்தான் வந்திருக்கிறாரு, பொண்ணு ஆளை காணோம். 9 மணிக்கு கல்யாணத்தை லேட் பண்ணாக்கா அடுத்து பாதிக்கப்பட போகிறது அடுத்த பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் 10 மணிக்கு. அதனால் சரி என்ன வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பூசையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் பூசையை 9 மணிக்கு ஆரம்பிச்சிட்டார். ஒரு சேரில் மாப்பிள்ளை உட்காந்துருக்கிறாரு, பொண்ணு சேர் எம்டியாகவே இருக்குது. இவர் காஸ்பல் வாசிட்டார், நற்செய்தி வாசிட்டார். வாசித்து பிரசங்கம் வேற லென்த்தாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறார், பொண்ணு எப்படியாவது வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு. பொண்ணே வரல. நன்மை கொடுத்து முடிக்கிறப்ப தான் பொண்ணு வருது. கேட்டிருக்கிறார், ஏம்மா ஏன் லேட்டு? அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, வர வழியில் ஒரு ஆக்சிடெண்ட், அதனால் லேட் ஆகிடுச்சு ஃபாதர். சரி, அந்த மனக்கோலத்தில் இருக்கிற பெண்ணை திட்டவா முடியும்? சரின்னு சொல்லிட்டு வந்தது தான் வந்துட்டேன்னு சொல்லி 2 பேரையும் நிற்க வச்சு கல்யாணத்தை வந்துடுச்சு, தாலி எடுத்து கொடுத்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த பெண்ணோட வந்த தோழி பங்குசாமியிட்ட வந்து சொல்லியிருக்கு, சாமி வந்த வழியில் ஆக்சிடெண்ட்லாம் ஆகலை, நடந்ததே வேற அப்படின்னு. என்ன அப்படின்னா, இந்த அம்மா கரெக்டாக பியூட்டி பார்லர் போயிட்டு 9 மணிக்கெலாம் வந்திருக்குது கல்யாணம், அந்த டைமிங் அதை ஃபாலோ பண்ணியிருக்குது. 9 மணிக்கு ஆட்டோ விட்டு இறங்கி உள்ளே வரும் பொழுது ஸ்டெப்பு ஏறும் பொழுது கொண்டை அவுந்து கீழே உருண்டு ஓடுது. 9 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. மறுபடியும் கொண்டையை எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆட்டோ பிடிச்சி நேராக பியூட்டி பார்லர் போயிடுச்சு. அப்போ கொண்டை முக்கியமாக பூசை முக்கியமாக அப்படின்னா முதல்ல கொண்டை தான் முக்கியம். அந்த அம்மாவுக்கு கொண்டையெல்லாம் மறுபடியும் போய் டெக்கரேட் பண்ணிட்டு வரத்துக்குள்ளே நன்மை கொடுத்து முடிச்சிட்டார் சாமியார். இதுதாங்க நடந்துச்சு. அந்த கூட வந்த அந்த தோழி வந்து சொல்லிடுச்சு. கடைசியில் அவர் சொன்னார், இந்த திருமணம் 3 மாதத்திலேயே பிரிந்து போய்விட்டது என்று சொன்னார். வாழலை, சேர்ந்து வாழலை. ஏன்னா முதலில் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை விட்டுட்டு இஷ்டம் போல உலக காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறப்ப நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குறைவுபட்டு போய்விடும். பிரியமானவர்களே, அதை தான் அந்த குருவானவர் என்னிடம் சொல்லி பகிர்ந்து கொண்டார். ஆக இந்த யூதர்களுடைய கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படின்னாக்கா,
இப்போ நம்ம சைட்லலாம் வந்து நிச்சயதார்த்தம் ஃபஸ்ட்டு, அடுத்து பரிசம், பரிசத்துக்கு அப்புறம் கல்யாணம். இதுதான் நம்ம சைடில் உள்ள ப்ரொசீஜர். இப்போ யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு கல்யாணம் எப்படி செய்வாங்க அப்படின்னா, நிச்சயதார்த்தம் நடக்கும் பொழுது மணவாளன், அதாவது இந்த பொண்ணுக்கு யார் மாப்பிள்ளையாக வரப்போகிறாரோ அந்த மாப்பிள்ளை 10 வெள்ளிக்காசை கோர்த்து தனக்கு மனைவியாக வரப்போகின்றவள் கழுத்திலே கட்டி விடுவான். நம்ம சைடில் கல்யாணத்தை பதம் தாலி கட்டுவாங்க. ஆனால் யூதர்களுடைய கலாச்சாரத்தில் 10 வெள்ளிக்காசை கோர்த்து மனைவியாக வரப்போகின்றவள் கழுத்திலே யார் கட்டணும்? மாப்பிள்ளை கட்டிடும். இப்போ கல்யாணத்துக்கு 3 மாதம் 5 மாதம் கேப் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த 10 வெள்ளிக்காசையும் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளக்கூடியது யாருடைய பொறுப்பு அப்படின்னா அந்த பெண்ணுடைய பொறுப்பு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் 10 வெள்ளிக்காசில் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது, எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும். அதில் ஒரு காசு மிஸ் ஆனாலும் மணவாளன் இந்த மணவாட்டியை ரிஜெக்ட் பண்ணிடுவான், திருமணமே நடக்காது. கல்யாணம் ஆகாமலே அந்த பெண் அந்த ஊரில் வாழாவெட்டியாக மாறிவிடுவாள். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை அந்த ஊரில் யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இதுதான் அந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது காசு பிரச்சனை, ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் அது வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கை பிரச்சனை. ஐயோ என்னுடைய வாழ்க்கையே போக போகுதே, அப்போ இழந்து போக போகிறேனே வாழ்க்கையை. அப்போ இழந்து போக இருந்த வாழ்க்கை எப்போ கிடைக்க போகுதுன்னா அந்த காசை கண்டுபிடித்தவுடன் நான் பெற்றுக்கொண்டேன். அதே போல் மனம் மாறும் ஒரு பாவி மனம் மாறாமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை இழந்து விடுவான். ஆனால் அவன் மனம் மாறிவிட்டால் அந்த இழந்து போக இருந்த வாழ்க்கை மீண்டும் அவனுக்கு கிடைத்து விடுகின்றது. அதை குறித்து மோட்சமே சந்தோஷம் அடைகின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ இந்த காணா போனதை கண்டுபிடித்த அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்கு ஊருக்காரங்களை ஏன் இந்த அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஊருக்காரவங்க தான் சாட்சி. இந்த பாருங்க, இந்த காசு காணா போயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டேன். ஊருக்காரவங்க சாட்சி. அப்போ அந்த மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக பல மடங்காக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அங்கே அமைகின்றது என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இதன் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகின்றார்? இந்த நிகழ்ச்சி வழியாக இன்னைக்கு நமக்கு மணவாளன் யாரு? இயேசு. இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் நானும் மணவாட்டிகள். இப்போ நமக்கும் இயேசுவுக்கும் திருமணம் நடந்துருச்சா இல்லை நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கா? சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க இயேசுவுக்கும் எனக்கும் திருமணம் ஆகிவிட்டது ஃபாதர் அப்படின்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. இல்லை ஃபாதர் நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடந்திருக்கு ஃபாதர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. இன்னும் எதுவுமே நடக்கல ஃபாதர்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. என்ன சொன்னாலும் கையை தூக்க மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கும் நமக்கும் திருமணம் ஆகவில்லை. ஏன்னா திருமணம் ஆகியிருந்தால் நம்மளாம் இங்கே இருக்க மாட்டோம், மாப்பிள்ளை வீட்டில் இருக்கணும். இங்கே இருந்த வேலை நமக்கு. திருமணம் ஆகிவிட்டால் மணவாட்டி எங்கே இருக்கணும்? மணமகனோடு அங்கே இருக்க வேண்டும். நம்ம இன்னும் இங்கேயே உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னாக்கா இன்னும் திருமணம் ஆகவில்லை. என்ன நடந்திருக்குதுனாக்கா நிச்சயிக்கப்பட்ட உறவு. அதாவது எனக்கு இயேசு சொந்தம், இயேசுவுக்கு நான் சொந்தம். அப்போ நிச்சயிக்கப்பட்ட உறவு. அப்போ இந்த திருமணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தது அப்பதான் மணவாளன் 10 வெள்ளிக்காசுகளை கோர்த்து மணவாட்டிக்கு கட்டுகின்றான். இப்போ இந்த மணவாளன் இயேசு நமக்கு 10 வெள்ளிக்காசுக்கு ஒப்பாக 10 கட்டளைகளை நாம் பின்பற்றுவதற்காக கொடுத்திருக்கின்றார். கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அப்போ மணவாளன் இயேசு மணவாட்டியாக இருக்கிற நம்மளுடைய திருச்சபையில் இருக்கிற நமக்கு 10 வெள்ளிக்காசுகளை பதிலாக 10 கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார். இப்போ அந்த பொண்ணாவது ஒன்றை மிஸ் பண்ணா கண்டுபிடிச்சிட்டா. இன்னைக்கு நம்ம 10 கட்டளைகளில் எத்தனை கட்டளைகளுக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து ஆண்டவர் பக்கம் திரும்பி வந்து நல்ல பாவசிங்கித்தனம் செய்து ஆண்டவரோடு ஒப்புரவாக இந்த தவக்காலத்தை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு காலம் வாழ்வோங்கிறது யாருக்கா தெரியுமா? 100 வயசு வரைக்கும் வாழ்வோம்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உசுரோடு இருக்கிறோம். உசுரோடு இருக்கிற வரைக்கும் தாங்க உடம்புக்கு மதிப்பு. அதாவது சொல்லுவாங்க, பிஞ்சி போன செருப்புக்கு கிடைக்கிற மதிப்பு கூட
உசுறு இல்லாத உடம்புக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிம்பாங்க. இப்போ 1000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி போட்டுக்கிட்டு தெருவில் நடந்து போங்களாம், அந்த செருப்பு பிஞ்சிருது. உங்கள் ஃப்ரெண்டு வீடு வருது, காலிங் பெல் அழுத்துறீங்க, நண்பர் வெளியே வராரு, நண்பா நேற்று தான் 1000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினேன், இந்த செருப்பு பிஞ்சிடுச்சு, உன் வீட்டு திண்ணையில் கிடக்கட்டும், 2 நாள் கழித்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அவர் ஓகே சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? உங்கள் செருப்பு 1 வாரம் வீட்டு திண்ணையில் கிடந்தாலும் நம்ம ஃப்ரெண்டோடைய இதுதான் கிடக்கட்டும். ஆனால் அதே ஆள் பொட்டுன்னு போயிடறாருன்னு வச்சுங்க, நல்ல மழை, பிரேதத்தை கொண்டுட்டு போக முடியல. அப்போ அதே நண்பர் வீட்டு காலிங் பெல் அழுத்துறாங்க. நேற்று வரைக்கும் நண்பன் உசுரோடு இருந்தான், இன்றைக்கி போய் சேர்ந்துட்டான், ஒரு 1/2 மணி நேரம் இந்த பிரேதம் உன் வீட்டு திண்ணையில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அவர் ஓகே சொல்லுவாரா? அப்போ பிஞ்சி போன செருப்புக்கு கிடைக்கிற மதிப்பு கூட உசுறு இல்லாத உடம்புக்கு கிடைக்கிறது இல்லைங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், பகலாக இருக்கின்ற வரை என்னை அனுப்பினவரின் செயலை செய்ய வேண்டும், இரவு வருது அப்பொழுது யாரும் எந்த செயலையும் செய்ய முடியாது. அப்போ பகலாக இருக்கின்றவரை அப்படின்னா என்ன அர்த்தம்? உசுரோடு இருக்கிற வரைக்கும் தான் ஆண்டவருடைய அந்த செயல், ஆண்டவர் விரும்புகின்ற காரியத்தை செய்ய முடியும். ஒரு மனிதனுக்கு இரவு வருது, சாவு வருது, சாவு வந்ததுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சாலும் எந்த காரியத்தையும் அவனால் செய்ய முடியாதுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. இப்போ காணா போனதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவள் என்ன செய்தாள் அப்படின்னா 3 காரியங்களை அவள் செய்தாள். ஒரு காசு மிஸ் ஆகுது, அதை வீடு முழுக்க தேடுறதுக்கு 3 காரியங்களை அவள் செய்தாள். முதல்ல என்ன செய்தாலாம்? விளக்கை ஏற்றினாள் அப்படின்னு வேதம் சொல்லுகின்றது. காணா போயிடுச்சு. இப்போ 10 கட்டளைகள் எந்தெந்த கட்டளைக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சுருக்குங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படின்னாக்கா முதலில் விளக்கை ஏற்ற வேண்டும். அந்த விளக்கு எது அப்படின்னாக்கா வேதத்தில் எடுத்து வாசிங்க, திருப்பாடல் 119 வசனம் 105. திருப்பாடல் 119 வசனம் 105. திருப்பாடல் 119 105. எம் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அப்போ முதல்ல விளக்கை ஏற்றினாள் அப்படின்னாக்கா அந்த விளக்கு எது என்றால் இறை வார்த்தையாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம எந்த பாதையில் போகிறோம், சரியான பாதையா தவறான பாதையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் முதல்ல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? இறை வார்த்தையை அனுதினமும் படிக்கின்றவர்களாக மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க. ஒரு பஸ்ஸில் கண்டக்டர் எல்லார்கிட்டையும் டிக்கெட் 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 அப்படின்னு இருக்கார். ஒரு அம்மா கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஏம்மா டிக்கெட் எடுமா. அவர் சொல்லியிருக்காரு, அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, பின்னாடி மீசை வச்சு எடுப்பார் அப்படின்னு. இந்த ஆள் எல்லா இடத்துலையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து வந்திருக்கிறாரு. ஏம்மா எல்லாரும் முன்னாடி தாம்மா மீசை வச்சுருக்குறாங்க, பின்னாடி யாரும் மீசை வைக்கல அப்படின்னு இருக்கார். ஏன்னா பின்னாடி மீசை வச்சர் எடுப்பார் அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த அம்மாவுக்கு, இந்த கண்டக்டருக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா, புரட்டியில் எவனாவது மீசை வச்சுருக்கிறாங்களான்னு தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். ஆக ஒரு சில பேர் பேசுகிற வார்த்தை 2-3 அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் படிக்கிறப்ப புதிய புதிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். இந்த வேளாங்கண்ணிக்கு போகிற வழியில் ஒரு ஊர் இருக்குது, அடியக்கா மங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நடைப்பயணமாக போகிறவங்களுக்கு தெரியும். அந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த காலத்தில் ஃபாரினர்ஸு அந்த ஏரியாவில் அப்படியே நடந்து போகும்பொழுது வாசலில் ஒரு அம்மா சாணி தெளித்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த ஊர் பேர் இவங்களுக்கு தெரியல. அப்போ இங்கிலீஷில் கேட்டிருக்கிறாங்க, அந்த அம்மாவை கூப்பிட்டு இந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. அந்த அம்மா அப்படியே தலையை சொரிஞ்சிக்கிட்டு என்னடா என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் மங்கலம், அடியே எக்கா மங்கலம் அப்படின்ட்டு. உடனே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஊர் பேர் அடியக்கா மங்கலம். ஆக அடியே எக்கா மங்கலம் அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்ருக்கு. இவங்க பேசுகிறது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த அம்மா கூப்பிட்ருக்குது. உடனே வந்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஊர் பேர் அடியக்கா மங்கலம்.
ஆக ஒரு சில பேர் 2-3 அர்த்தத்தை கொடுக்கும். ஒரு சில பேர் வருவது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத தோண்டி பார்த்தோம்னா அதை பார்க்கும் பொழுது நமக்கு விழிப்பாக அங்கு ஒரு சிரிப்பாகவும், ஒரு சில சமயம் இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு புரியாத புதிராகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அப்போ நான் எந்த பாதையில் போகிறேன், சரியான பாதையா தவறான பாதையா, அப்போ அதை வெளிப்படுத்தக்கூடியது எது அப்படின்னாக்கா ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கின்றது. அப்போ முதல்ல விளக்கை ஏற்றினாள். ரெண்டாவது என்ன செய்தாள்? வீட்டை பெருக்கினாள். இப்போ விளக்கை ஏற்றுறது பைபிள் இறை வார்த்தை. வீட்டை பெருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய உள்ளம். இந்த உள்ளத்தில் ஏகப்பட்ட பாவங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் பாவசிங்கித்தனத்தில் அந்த குப்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த உள்ளத்தை சுத்தமாக மாற்ற வேண்டும். சில பேர் டைம் டேபிள் போட்டு பாவம் செய்கிறது, திங்கக்கிழமை திட்டுறது, செவ்வாய்க்கிழமை செருப்பால் அடிக்கிறது, புதன்கிழமை புரணி பேசுறது, வியாழக்கிழமை வீட்டில் சண்டை, வெள்ளிக்கிழமை வீதியில் சண்டை, சனிக்கிழமை சாஸ்திரம் பார்க்கறது, ஞாயிற்றுக்கிழமை நன்மை வாங்கிறதுக்கு நாக்க நீட்டுறது, டைம் டேபிள் போட்டு பாவம் செய்வது. பிரியமானவர்களே, இப்போ தொடக்கத்தில் இந்த பழத்தை சாப்பிடு, அதை சாப்பிடாத அப்படின்னு ஆண்டவராகிய கடவுள் சொன்னார். சாப்பிடாதன்னு சொன்ன பழத்தை அவங்க சாப்பிட்டாங்க, பாவம் செய்து விட்டார். இப்போ ஆதாம் எங்கே இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் ஒரு சவுண்டு போட்டப்ப, உங்கள் குரலுடைய தோட்டத்தில் கேட்டேன், எனக்கு அச்சமாக இருந்தது. அப்போ உலகத்திலே முதல்ல பயந்த மனிதன் யார் அப்படின்னா ஆதாம். இந்த பயம் எப்போ வந்துச்சு? பாவம் செய்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வந்துடுது. அதுக்கு முன்னாடி கடவுளுடைய குரல் அவங்க கேட்கலையா? கடவுளோட நடக்கலையா? அப்பெல்லாம் பயப்படாத மனுஷன் பாவம் செய்தவுடன் உங்கள் குரல் ஒளியை தோட்டத்தில் கேட்டேன், எனக்கு அச்சமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பயம் எப்படி வருது? பாவம் செய்ததுனால பயம் வந்துடுது. ஒரு அம்மா பையன்கிட்ட வேலை விட்டுருக்காங்க, இந்த வெளியில் இருக்கிற விளக்கமாறு எடுத்துருவாடா அப்படின்னு சொல்லி. அவன் சொல்லியிருக்கான், அந்த பார் பொழுது போகிறதுக்குள்ளே எந்த வேலை வேணாலும் விடு, நான் எடுத்துருவாரு. இந்த விளக்கு வச்சதுக்கப்புறம் அதை எடுத்துருவா இதை எடுத்துருவாங்கிற வேலையை வச்சுக்காத, எனக்கு இருட்டை கண்டு ஆகாதுன்னு உனக்கு தெரியாது. அப்போ அம்மா சொல்லியிருக்காங்க, டேய் வெளியில் விளக்கமாறு எடுத்த போகிறப்ப ஏசப்பா அவன் கூட வருவாரா, நீ பயப்படாத, துணிச்சலாக போய் எடுத்துடுவா. அவன் கேட்டிருக்கான், விளக்கமாற வெளியில் எடுக்க போகிறப்ப ஏசப்பா என் கூட வருவாரா? விளக்கமாற எடுத்துக்கிட்டு உள்ளே வரும் பொழுது அப்பையும் வருவார். அப்போ அவர்கிட்டே சொல்லி விளக்கமாற எடுத்துட்டு வர சொல்லு. ஆக இன்னைக்கு மனுஷனுக்குள்ள பயம், இந்த பயம் பாவம் செய்கிறப்போ மனுஷனுக்குள்ள பயம் வருகின்றது. பிரியமானவர், இப்போ எழுந்து நின்று மீண்டுமாக ஒரு பாடலை நாம் பாடி இறை வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டுப்போன இந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டுப்போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. ராஜனே, உம் திவ்ய கிருபையே பட்டு போன இந்த வாழ்வை செழிக்க வைத்ததே.
ராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், அன்பான தேவனே என்னை உயர்த்தினே. அன்பான தேவனே என்னை உயர்த்தினே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வாதத்தால் நிரம்புகின்ற நம்முடைய கிருபை, அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மத்தியிலும் இறங்க ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. லா 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 லா. உம்
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. மரியே. அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, அப்ப காணா போன காசை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அவள் என்ன செய்தால்? விளக்கை ஏற்றினாள். அந்த விளக்கு என்பது இறை வார்த்தை. ரெண்டாவது, வீட்டை பெருக்கினாள். அந்த வீடு என்பது உள்ளத்தில் இருக்கிற குப்பை, அதை நல்ல பாவசிங்கத்தனத்தில் அதை எடுத்து நாம் சொல்லி இந்த உள்ளத்தை பரிசுத்தமாக மாற்ற வேண்டும். மத்தாளம்பாறை என்று சொல்லக்கூடிய இடத்துல புது வாழ்வு ஜெப மையம், அங்கே ஒரு வாரம் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தியானம் கொடுக்கறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ ஒரு சின்ன நடக்கிற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சிறு பிள்ளையை அழைத்துக்கிட்டு ஒரு அம்மா வராங்க அந்த ஜெபத்தில் கலந்துக்க. அந்த சின்ன குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அழுவும் பொழுது குதிச்சு அழுவுது. வழக்கமாக குழந்தைங்க நின்றுக்கிட்டாலும் உட்காந்துக்கிட்டாலும் படுத்துக்கிட்டாலும், ஆனால் அது அழுகுறப்பெல்லாம் குதிக்குது. டாக்டர்ஸ்ட்டு அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, சைக்காலஜிஸ்ட் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஏன் குழந்தை மட்டும் ஏன் இப்படி குதிக்குது? என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துருக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை குதிக்கிறத மட்டும் ஸ்டாப் பண்ணலை. அந்த குழந்தையை அழைச்சிக்கிட்டு நேராக ஜெபத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ 3வது நாள் பாவசிங்கித்தனம் அந்த வழிபாடு. அப்போ அந்த வழிபாடு நடக்கிறதுக்கு முன்னாடி, குணமளிக்கக்கூடிய வழிபாட்டில் நற்கண்ணிக்கு முன்னாடி அந்த அம்மா உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஏன் குழந்தை மட்டும் ஏன் இப்படி குதிக்குது? அப்போ ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார், ஞாபகத்துக்கு கொண்டு வரார். என்ன அப்படின்னா, இந்த அம்மா அந்த குழந்தைய வயிற்றில் தாங்கி இருந்தப்ப குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு ஆசை இல்லை. வீட்டில் மாமனார் மாமியார்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க, இந்த குழந்தையை கலைச்சிடலாமா அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஊர் உலகத்தில் எத்தனை பேர் குழந்தை இல்லை, முதல்ல ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தை கொடுக்குறாரு, அதை கலைக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு ஏதாவது இருக்குதான்னு சொல்லி திட்டுறாங்க. வீட்டுக்கார்ட்டையும் இதே வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க, அவரும் திட்டிருக்கிறார். அப்போ பர்சனலாக யாருக்கும் குழந்தையை கலைக்கணுங்கிற விருப்பம் இல்லை. ஆனால் இந்த அம்மாவுக்கு அந்த விருப்பம். அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வீட்டில் யாருமே இல்லாதப்ப டேபிளை போட்டு அது மேலே ஏறி நின்று கீழே குதிக்கிறது, மறுபடி மேலே ஏறி நின்று கீழே குதிக்கிறது. இப்படி மாறி மாறி அந்த அம்மா குதிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. ஏன்? அப்படியாவது வயிற்றில் இருக்கிற குழந்தை கலைஞ்சி போகாதா அப்படிங்கிற ஒரு ஆசை. எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலை. சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறக்குது, ஆனால் அது நடக்கிற ஸ்டேஜில் அது குதிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த விஷயத்தை ஆண்டவர் எப்போ ஞாபகத்துக்கு கொண்டு வர்றாருன்னா, அவர் முன்னிலையில் உட்கார்ந்து ஜெபிக்கிறப்ப அந்த முன்னிலையில் ஆண்டவர் ஞாபகத்துக்கு கொண்டு வர்றார். இதை பாவசிங்கத்தனத்தில் போய் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாவசிங்கத்தனம் சொல்லி முடிச்சுட்டு அன்றைக்கி ஆசீர்வாதம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் அந்த ஒரு குழந்தை ஒரு காரியத்துக்காக அழுவது, அது குதிக்கவில்லை, நார்மலாக மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஒரு அம்மா செஞ்ச சைக்காலஜிஸ்ட்டு டாக்டர்ஸ் யாராலே முடியாத ஒரு காரியம், ஒரு பாவசிங்கத்தனம் கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சுல. பெற்றோர் செய்கின்ற பாவசிங்கத்தனத்திற்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வருதுங்க. ஆகவே உள்ளத்தில் இருக்கிறத கிளியர் பண்ண வேண்டும். அந்த வீட்டை பெருக்கினால் வேண்டாத குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுவிட்டு இந்த தவக்காலத்தில் ஆண்டவரோடு ஒப்புரவாவதற்கு நமக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் ஆண்டவரோடு நெருங்கி வர வேண்டும். 3வது காரியம், அவள் என்ன செய்தாள்? விழிப்போடு தேடினாள். 3வது என்ன செய்தாலாம்? விழிப்போடு தேடினாள். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், 10 கன்னியர்கள் ஓமை. அதில் 5 கன்னியர்களிடம் விளக்கு இருக்குது, எண்ணெய் இருக்குது. 5 கன்னியர்களிடம் விளக்கு மட்டும்தான் இருக்குது, எண்ணெய் இல்லை. அப்போ அங்கே ஒரு விழிப்புணர்வு இல்லை. இப்போ அந்த விளக்கு என்றால் ஏற்கனவே நம்ம எது பார்த்தோம்? இறை வார்த்தை, பைபிள். இறை வார்த்தை வசனம் மட்டும் இருக்குது. அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் எங்கே கிடைக்குது? பாவசிங்கத்தனத்தில் ஒரு குருவானவர் உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். திருப்பலியில் ஆண்டவர் உங்களை அபிஷேகத்தால் நிரப்புகின்றார். ஞானஸ்தானத்தில் அபிஷேகம், உறுதி பூசுதல் அபிஷேகம். அப்போ ஒவ்வொரு அருள் சாதனங்கள்லையும் ஒவ்வொரு அருள் சாதனத்திலையும் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ விளக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, என்ன தேவை? அந்த அபிஷேகம் என்பது எண்ணெய், அந்த அபிஷேகமும் தேவை.
அப்போ இறை வார்த்தை, அபிஷேகம் இது ரெண்டும் நமக்குள்ளே இருந்துச்சுனாக்கா மணவாளன் வரும் பொழுது நம்மை கைப்பிடித்து செல்ல நாம் தயாராக இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, மரியே வாழ்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. பிரியமானவர்களே, ஆகவே இந்த நாளில் நம்ம நினைக்கலாம் பாவசிங்கத்தனம் செய்கிறதுக்கு இன்னும் நாள் இருக்குது, நம்ம எவ்வளோ இன்னும் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டம் யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையில் இருக்கின்ற, நம்ம கையில் இல்லை. யாராவது 100 வயசு வரைக்கும் வாழ்வன்னு யாராவது சொல்ல முடியுமா? அடித்து சொல்ல முடியுமா? முடியாது. இப்போ போய் படுக்க போனாக்கா அடுத்து எந்திரிக்க மாட்டோமாங்கிறது நம்ம கையில் இல்லைங்க. என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் ஆண்டவர் கையில் இருக்கின்றது. அப்படின்னா பஸ்ஸில் ஒருத்தன் போயிட்டு இருக்கும் பொழுது டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கிறான். அதில் ஒரு செய்தி, எதிரே வந்த லாரி மோதி டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்கார்ந்து பயணம் செய்த ஒருவர் அதே இடத்தில் இறந்தார்னு சேசுவே ரச்சின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு பின்னாடி சீட்டில் போய் உட்காந்து அடுத்த பக்கத்தை திருப்பி இருக்கிறான். அதில் ஒரு செய்தி, பின்னால் வந்த வேன் மோதி பின்னால் அமர்ந்து பயணம் செய்த 4 பேர் உடல் நைந்து இறந்தார்கள்னு ஒரு செய்தி. நேராக பேப்பர் எடுத்துக்கிட்டு நடு சீட்டுக்கு வந்து உட்காந்து அடுத்த பக்கத்தை திருப்பி இருக்கிறான். அதில் ஒரு செய்தி, பஸ்ஸு முந்தி செல்லும் பொழுது உரசி சென்றதால் நடுவில் உட்கார்ந்த இந்த 2 பேர் லேசான காயத்தோடு உயிர் தப்பினார். நிறுத்துங்கடா பஸ்ஸை, நிப்பாட்டிட்டு அப்படியே கீழே இறங்கி ரோட்டில் அப்படியே நடந்து படிச்சுட்டு போகிறான். அதில் ஒரு செய்தி, சாலை ஓரமாக நடந்து செல்லும் பொழுது எதிரே வந்த 2 வீலர் மோதி ஒருவன் அதே இடத்துல கீழே விழுந்து பலத்த காயத்தோடு உயிர் தப்பினான். நேராக வீட்டுக்கு ஓடி இருக்கான். ஓடி படுத்துக்கிட்டு அட்னகால் போட்டுக்கிட்டு கடைசி பக்கத்தை திருப்பி பார்த்துருக்கான். அதில் ஒரு செய்தி, தூங்கி கொண்டிருக்கும் பொழுது செவுறு இடிந்து விழுந்ததால் அதே இடத்தில் ஒருவர் இறந்தார்னு ஒரு செய்தி. ஆக இந்த சாவு ஒரு மனுஷனை எங்கே போனாலும் விடாதுங்க. ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதும் பிரச்சனை. அதாவது உசுரோடு இருக்கிறப்பையும் பிரச்சனை, செத்ததுக்கு அப்புறம் பிரச்சனை. ஒரு மனிதன் செத்ததுக்கு அப்புறம் 2 பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, புதைக்கிறதா எரிக்கிறதா. எரிச்சிட்டா பிரச்சனை இல்லை, புதைச்சாக்க மறுபடியும் 2 பிரச்சனை. அந்த புதைச்ச இடத்துல புல் முளைக்குமா முளைக்காதா? புல் முளைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, புல் முளைச்சா மறுபடியும் 2 பிரச்சனை. அதை மாடு திங்குமா திங்காதா? மாடு திங்கலைன்னா பிரச்சனை இல்லை, மாடு தின்னா மறுபடியும் 2 பிரச்சனை. தின்ன மாடு பால் கொடுக்குமா கொடுக்காதா? பால் கொடுக்கலைன்னா பிரச்சனை இல்லை, பால் கொடுத்தா மறுபடியும் 2 பிரச்சனை. அதை மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டானான்னு சொல்லி. மனுஷன் குடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, மனுஷன் குடித்தா மறுபடியும் 2 பிரச்சனை. குடித்தவன் உசுரோடு இருப்பானா இருக்க மாட்டானான்னு சொல்லி. உசுரோடு இருந்துட்டா பிரச்சனை இல்லை, உசுரோடு இல்லைன்னா மறுபடியும் 2 பிரச்சனை. அவனை புதைக்கிறதா எரிக்கிறதான்னு சொல்லி. ஆக எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே வந்து நிற்கின்றது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வை இப்படி தான் போய் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நல்ல பாவ அறிக்கை செய்து நம் உள்ளத்தை பரிசுத்தமாக மாற்றி ஆண்டவரோடு இணைந்து இருக்கும் பொழுது ஆண்டவர் மணவாளன் நம்மளை கைப்பிடிக்க வரும் பொழுது நாம் தயாராக இருப்போம். ஆகவே இந்த ஒரு காரியத்தை இந்த முதல் அமர்விலே நாம் சிந்தித்து தொடர்ந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது ஒரு சிறிய தேநீர் இடைவேளை, அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இணைந்து கேட்போம். இன்றைக்கி பிரியமானவர்களே, மதியம் இந்த அபிஷேக சிலுவையின் அபிஷேகம் மதிய நேரம். இன்னும் வீட்டிலேருந்து யாராவது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க வராமல் இருந்தால் எல்லாரையும் வர சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி அந்த சிலுவை அபிஷேகம் மதியம் இந்த நற்கருணை பிரசனத்தில் எல்லாருக்கும் விசேஷமாக நம்ம சிலுவை அபிஷேகம் கொடுக்க போகிறோம். அந்த சிலுவை தலையில் வச்சு ஜெபிக்கும் பொழுதே உங்களில் சிலர் மயங்கி கீழே விழுவீர்கள். அந்த அபிஷேகம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. ஆகவே கீழே விழுகிறவங்கள யாரும் எழுப்ப வேண்டாம், அவங்களே எந்திரிப்பாங்க. ஆகவே அந்த அபிஷேகம் ஆண்டவர் கொடுக்க போகிற அபிஷேகம். ஒரு ஸ்கூலில் கூப்பிட்டுருந்தாங்க, 12th ஸ்டாண்டர்ட் அந்த படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸு. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ப்ரேயர் வேணும் அப்படின்னு சொல்லி போன வருஷத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அங்கே போய் ப்ரேயர் பண்ண போகிறோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டை காமிச்சு அந்த டீச்சர் சொன்னாங்க, இந்த ஸ்டூடெண்டால தான் எங்களுக்கு பயமாக இருக்கின்றது. எங்கள் ஸ்கூல் எப்பொழுதுமே சென்டம் வரும், இவ தான் டெஸ்ட்லலாம் ரொம்ப லோ மார்க் வாங்குறா, இவ்வளோ நினைத்தாக எங்களுக்கு பயமாக இருக்குது, அவளுக்காக ஸ்பெஷலாக ஜெபிங்க. இப்போ அந்த சிலுவையை வச்சு தலையில் ஜெபிக்கிறப்ப அப்படியே மயங்கி கீழே விழுந்து ஒரு பாம்பு நெளிவது போல் அந்த சகோதரி நெளிக்கின்றாள். ஒரு 15 நிமிடம் போராட்டத்தில் அந்த சகோதரி நார்மல் ஆக்கி விடுகின்றாள். எக்ஸாம் நடக்குது, பப்ளிக் எக்ஸாம், மார்க் வருது. அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர்
எந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து இவளால் சென்டம் வரக்கூடிய ஸ்கூல் சென்டம் வராமல் போயிருமோன்னு பயந்தமோ அவள் தான் எங்கள் ஸ்கூல்லையே ஃபஸ்ட் மார்க் வந்திருக்கின்றார் என்று சொன்னார்கள். கரங்கத்துக்கு யாரும் நடி சொல்லுவோம். பிரைஸ் லார்ட். அதனால் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது படிக்கிற பிள்ளைகள் அல்லது படித்து வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க, எந்த கேட்டகரியில் இருந்தாலும் எல்லாரையும் வர சொல்லுங்கள். இந்த நாளை மிஸ் பண்ண வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஒரு 15 நிமிடங்கள் ஒரு சிறிய பிரேக். ஆகவே அதை முடிந்து மீண்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒன்றாக நாம் இணைவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே முதலிலே உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்கப்படும். ஆகவே அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நீங்கள் தேநீர் இடைவேளைக்கு செல்லலாம். ஆகவே வாலண்டியர்ஸ் உங்களுக்கு நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இடத்திலேயே ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுப்பார்கள். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்வாழ்வு தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம். தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்வாழ்வு தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 உனக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்வாழ்வு தந்த இறைவனுக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை தந்ததாலே ஸ்தோத்திரம். ஆடி பாடி மகிழ செய்தி ஸ்தோத்திரம். ஆராதனை தந்ததாலே ஸ்தோத்திரம். ஆடி பாடி மகிழ செய்தி ஸ்தோத்திரம். சத்தியத்தால் நிரப்பியதால் ஸ்தோத்திரம். சத்தியத்தால் நிரப்பியதால் ஸ்தோத்திரம். சத்துருவை விரட்டினதால் ஸ்தோத்திரம். சத்துருவை விரட்டினதால் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம்.
கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே, கட்டு போட்டு மடக்கிடலாம் கனவு காணாதே. திட்டம் போட்டு மிரட்டிடலாம் என்று எண்ணாதே, கட்டு போட்டு மடக்கிடலாம் கனவு காணாதே. முட்டி போட்டு ஜெபிச்சானா, முட்டி போட்டு ஜெபிச்சானா, நீ முதுக காட்டி ஓடிடுவ. அவன் ஆளாகலாம் தெரியாம கால விடாதே, அவன் நீள உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் ஆளாகலாம் தெரியாம கால விடாதே, அவன் நீள உயரம் தெரியாம மாட்டிக்கொள்ளாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பவன், பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்பவன். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பவன், பாடுகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்பவன். உயர்வோ தாழ்வானாலோ, உயர்வோ தாழ்வானாலோ, மரணமோ ஜீவனானாலும், பசியோ பட்டினியோ நாசம் வந்தாலும், நண்பர்களால் அன்பர்களால் துன்பம் வந்தாலும், பசியோ பட்டினியோ நாசம் வந்தாலும், நண்பர்களால் அன்பர்களால் துன்பம் வந்தாலும், அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாதே, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாதே. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே.
இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே மரியே வாழ்க மரியே வாழ்க இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி இயேசுவுக்கே நன்றி. அனைவரும் அமருவோம்.